கான்ஸ்டன்டைன். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் போய் கேட்டு பிரதமர் நரேந்திர மோடி அதை செய்திருக்கிறாரு. அதுக்கு நன்றி சொல்றதுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம், அதிலும் தமிழர் பண்பாடு. அது அவர் ஏன் தரல? இப்போ நான் ஒன்று தான், அவங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறேன். 2020 இதை அமித்ஷா துவங்கி வச்சார்ல, ஏன் துவங்கி வச்சார்? எப்படி எந்த ரைட்டில் துவக்கி வச்சார்? ஏன்னாமா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரிப்போர்ட் எடுத்துட்டு அது ஒன்றிய அரசுக்கு போய் இந்த ப்ராஜெக்ட் வையபிளான்னு பார்த்து அவங்க ஓகே பண்ணதுக்கு பிறகுதான், ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு அதை ஓகே பண்ணதுக்கு பிறகுதான் ஒரு ஒன்றிய அமைச்சர் அதை திறந்து வச்சிருப்பார் இல்லையா? அப்போ 2020 அவர் இங்கே வச்சு இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், இதை நாங்கள் துவக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுகிறார். அமித்ஷா பேசிய வீடியோ இருக்குது, என் கையில் இருக்குது, நான் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரைட்டு. 2021-22 பட்ஜெட்டில் பிஏபி ரெக்கமெண்டேஷன் படி 7425 கோடி ரூபா ஒதுக்குறோம்னு இதே நிதி அமைச்சர் சொன்னாரா இல்லையா? 2021-22 பட்ஜெட்டில் இருக்கா இல்லையா? அப்போ கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஏன் கொடுக்கல? இது என்ன விளையாட்டு? இல்ல, அதுதான் மாநில அரசு முன்னாடியே தொடங்கிட்டாங்க, அதனால அது மாநில அரசு திட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. 2019 இது ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் பண்ணி 2017 முதல்ல இங்க இருந்து எடப்பாடி அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? 100% நீங்களே ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாரு. அவங்க எதுவுமே பதில் சொல்ல வரல. அதுக்கப்புறம் 2019 அவர் என்ன சொல்றாரு? நீங்க 50 நாங்க 50 அப்படிங்கிற முறையில் எங்களுக்கு நீங்க இதை பண்ணி தரணும் அப்படின்னு 2019 அனுப்புறாரு. ரைட். 2019 அந்த ப்ராஜெக்ட் எடுத்து படிக்கப்பட்டு அது ஓகே கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1 இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு அது லாபகரத்துக்கு வருது. அப்போ இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற வையபிலிட்டியும் பார்த்து தான் 2020 உங்களுடைய போர்டு அப்ரூவல் பண்ணுது. அப்ரூவல் பண்ணி 7425 கோடி ரூபாய் கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்லிருச்சு. ஒன்றிய அரசுக்கு, ஒன்றிய அரசினுடைய வாரியம் இதை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் 21-22 பட்ஜெட்ல நீங்க சொல்லியாச்சு. ஏன் தரல எங்களுக்கு? புதுசா என்ன கதை பேசுறீங்க? நாங்க சொல்றது, இதுல பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏன் நன்றி சொன்னீங்க? இன்னைக்கு ஏன் நம்ம முதலமைச்சர் போனார் அப்படின்னா, இதுவரைக்கும் 4 நேரம் கேட்டிருக்கோம் நாங்க. அவர் மட்டும் கேட்கல, நிதி அமைச்சர் அண்ணன் தங்க தென்னரசு கேட்டிருக்காரு, இண்டஸ்ட்ரியல் இதுல இருந்து போன மினிஸ்டர் கேட்டிருக்காரு, அண்ணன் டிஆர் பாலு மக்களவையில் பேசியிருக்காரு. எங்களுக்கு மெட்ரோ ரயில் 2க்கு நீங்க இன்னும் 1 பைசா ஒதுக்காம இருக்கீங்க, ஒதுக்குங்க அப்படின்னு. இது ஒரு முறை இல்லை இந்த பயணம். இது லேட்டஸ்டா இப்ப தலைவர் போனது அப்படிங்கிறது. இன்னொன்னு சகோதரர் நாகராஜ் கேட்கிறாரு, இந்த கல்வி திட்டத்தில் நியாயமா அவர் பேசுறது, கன்கரண்ட் லிஸ்ட்ல உட்கார்ந்துட்டு நாங்க என்ன படிக்கிறோம்ங்கிறத நீங்க எஜமானத்தனமா பேசுவீங்கன்னா அதை நாங்க எப்படி ஒத்துப்போம்? இது என்ன அர்த்தம்? 5 வருஷத்துக்கு தர போறீங்க. இந்த ஸ்கீம் கூட நீங்க பெர்மனண்டா தர போறது இல்ல. ஒரு 400 ஸ்கூலுக்கு தான் நீங்க இப்ப ஃபண்ட் தர போறீங்க. இதுல என்ன நீங்க 5 வருஷத்துல நீங்க இந்திய கொண்டு வந்து உள்ள திரிக்கணும்னு நினைச்சா நாங்க விட முடியாது. அத நீங்க பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி என்ன சொல்லணும்? எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருமொழி கொள்கை தான் உயிர். எனவே 3வது மொழியை கொடுக்காது பண்ணாதீங்க, எங்க மக்களுக்கு காசு கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் தமிழ்நாடு பிஜேபி. சார் 120 பள்ளிகள் பிரெஞ்சு இங்க கான்ட்ராக்டே சைன் பண்ணல, இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. முதல்ல அது ஒரு ப்ரொபோசல், அவர் வந்த இடத்துல அவர் பேசியிருக்காரு மீட்டிங்ல. இன்னும் கான்ட்ராக்ட் எதுவும் போடல. பள்ளிகள்ல சென்னையில பிரான்சிஸ் அலையன்ஸ் நிறுவனத்தோட நான் சொல்றது, பிரெஞ்சு மொழி கற்பதற்கு 1 லட்சம் குழந்தைகளுக்கு பிரெஞ்சை சொல்லித் தர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் நான். எந்த வகையில பிரெஞ்சு அந்த குழந்தைகளுக்கு அரசு குழந்தைகளுக்கு பயனுள்ளதா இருக்கு நான் கேட்கிறேன். இல்ல, பிரெஞ்சு இன்னும் நம்ம கான்ட்ராக்ட் எதுவும் சைன் பண்ணல. சகோதரர் நாகராஜ் அவர்களுக்கு நான் மிக தெளிவா சொல்றேன், அது ஒரு மீட்டிங்ல அவங்க பேசினது, அது வேற. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு அதற்கான பணிகள் நடந்து கொண்டு, என்னுடைய கேள்வி அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பிரெஞ்சை ஏற்றுக்கொள்கின்ற நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுகின்ற இந்தி மொழியை ஏன் எதிர்க்கிறீங்க கேக்குறேன். பரவலாக பேசப்படுதுங்கிற பொய்யை தான் நாங்க பார்க்கிறோம். 3வது மொழியாக இந்தியை திணிக்கிறது நோக்கமே இல்லன்னு சொன்னீங்க. அப்ப நீங்களே இந்தின்னு குறிப்பிட்டு கேக்குறீங்களே திரு நாகராஜ். அததான் தவறுங்கிறோம். அதுதான் நீங்க செய்யற துரோகம். நாங்க திணிக்கலீங்க. ஒருவருக்கு சமணிய அபிநயா குறுக்கீடு நாங்க திணிக்கல.
ஒரு மொழி தேவைப்படுகின்ற பொழுது அதை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தெரிந்து கொள்வதில் என்ன தவறு, படித்துக் கொள்வதில் என்ன தவறு? சார்ந்தவர் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள்ல இந்தி தேவையில்லாம சிபிஎஸ் சிலபஸ் நடத்துறாங்க, ஹிந்தியோட நடத்துறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் படித்துக் கொள்ளக்கூடாது? ஆனால் நிதி மட்டும் வேண்டும். பாருங்க, நிதி மட்டும் வேண்டும். நிதி திரும்ப திரும்ப கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். நிதி கேட்கறது வந்து கேட்கல. இல்ல ஒரு 8000 கோடி உங்க அம்மா மாநிலங்கள் கையெழுத்து போட்டுட்டாங்க. அந்த மாதிரி கேட்கல. நாங்க கேட்கறது எங்க வரி பணத்துல ஒன்றிய அரசு தர வேண்டிய குறுக்கீடு முடிச்சாங்க. 32 குறைவா இருக்கு. திரு சுப்பிரமணியன் இல்ல அது மட்டும் இல்ல. அபிநய ஒரே குறுக்கீடு. அபிநய ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரே குறுக்கீடு. இப்போ விஸ்வகர்மா திட்டம் வந்திருக்கு. 8 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க கைவினை கலைஞர்கள். அந்த திட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு 1 லட்சம் ரூபாய் போகுது. பற்றி அக்கறை படலன்னு சொல்றேன் நான். ஏத்துக்கலன்னு யார் சொன்னா? ஏத்துக்கலன்னு யார் சொன்னா? இல்ல நம்ம வெவ்வேறு திட்டங்கள் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிருக்காங்க? ஏற்றுக்கொள்ளவில்லையே. உங்க விஸ்வகர்மா திட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? வாய்ப்பு தரணும் இல்ல.